300 காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் பதக்கங்களை சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் வழங்கி கௌரவித்தார். தமிழக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து 10 ஆண்டுகள் மெச்சத்தகுந்த வகையில் எந்தவித தண்டனைகளும் இன்றி பணிபுரிந்த காவலர்களுக்கு முதலமைச்சரின் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டின் தமிழக முதலமைச்சர் காவலர் பதக்கங்கள் சென்னை பெருநகர காவல்துறையில் பணிபுரியும் 300 காவலர்களுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர். 650 காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்க தேர்வான நிலையில் முதற்கட்டமாக 300 காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் குழுப்படமும் எடுத்துக் கொண்டனர். 9 காவலர்களும் தெற்கு மண்டலத்தில் 53 காவலர்கள், மேற்கு மண்டலத்தில் 33 காவலர்கள், போக்குவரத்து பிரிவில் 94 காவலர்கள் என்று 300 காவலர்களுக்கு துறை ஆணையாளர் அவர்கள் பதக்கங்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், காவல் பணி என்பது அரசு பணி என்பதை விட பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்புள்ள பணி என்பதால் பொதுமக்களின் குறைகளை காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் பரிவுடன் கேட்டு தங்களால் முடிந்தவரை சட்டத்திற்கு உட்பட்டு செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பொதுமக்களால் வழங்கப்படும் பாராட்டுகளே பெரிய பதக்கங்கள் என்று கூறி பதக்கம் பெற்ற காவலர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். சமுதாயம் எதிர்பார்க்கின்ற செயல்களை செய்வதன் வாயிலாகவும் சட்டம் கூறும் காரியங்கள் தவறு என்று கூறுவதை செய்யாமல் இருப்பதன் வாயிலாகவும் நம்முடைய பணியின் நிலையை உயர்த்தி கொள்வதன் வாயிலாக சமூகம் எதிர்பார்க்கின்ற, பொதுமக்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் நம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்ற முடியும். காவல்துறையுடைய பணி மற்ற துறைகளை, மற்ற அரசு நிறுவனங்களை விட்டு வேறுபடுவதற்கு காரணம் இந்த சீருடை. எல்லோரும் நம்மை பார்க்க முடியும், எல்லோரும் எதிர்பார்க்கின்ற வகையில், எல்லோரும் மெச்சுகின்ற வகையில், எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பு தான் இந்த சீருடையின் அடையாளம்.